மோ போய் சோத்தா போடு. ஏய் சோத்த போடுங்கறன்னா இவர் இன்ஜினியர் வேலை செஞ்சுட்டு வந்துட்டாரு. வந்தோடனே சோத்த போடுறதுக்கு எங்க போய் பொறுக்குன்னு அங்க போய் சாப்பிடு போ. என்ன நீ அடிக்கிறியா நீ? நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். ஏத்த அதிகம் ஆயிடுச்சா? வேணடா வேணடா. ரத்தவளே போட்ட செல்ல நீ நீ நாசமா போயிடுவடா. நீ உருப்படவே மாட்டடா. வயிறறிஞ்சு சொல்றேன்டா. ஒன்றுவேன் அடிபட்டு தான்டா சாவ போற. ஓர் இல்லாத வீட்ல எனக்கு என்ன வேலை? உங்க 4 பேர்ல எனக்கு ஒண்ணுதான் பிடிச்சிருக்கு. என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. ஏதோ பிளானோட வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு பிளானும் இல்ல. என் லவர் என்னை விட்டு போயிட்டான். தான் காதலியை காப்பாத்திக்க தகுதி இல்லாத ஒருத்தன் நல்ல காதலனா இருக்க முடியாது. என் வாழ்க்கையில நீங்க விளையாடிட்டீங்க. இருந்தாலும் இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு வர வழி தெரியல. எங்கேயோ போய் எவனையும் கட்டிக்கிட்டு அவனை ஏமாத்துறதை விட இது எவ்வளவோ மேல். அது மட்டும் இல்ல, ஆபத்துல காப்பாற்ற முடியாத அவனை விட எனக்கு எடுத்த உன்னோட வாழறதே பெட்டர்னு நினைக்கிறேன். அட கரகம் பிடிச்சவனே, விலக மத்துக்கு பட்டு கொஞ்சம் கட்டனா என்ன கட்டலனா என்ன? அட இங்க பாரு, இதுவே பழைய குமாரா இருந்தான்னு வச்சுக்கேன், என்னால தூக்கி போட்டு மெரிச்சிருப்பேன். ஐயா காதல்ல வின்ட்டன்ல, அதான் இந்த சேஞ்ச். சரி சரி சீக்கிரம் மாமியாரா போற, ரெடியா இரு. டேய் வாடா, நினைப்பு தான் குழப்பு கெடுக்குது. ஏய் இங்க பாருடா, மாப்பிள்ளை கிளம்பிட்டான். டேய் நில்லு. டேய் என்னடா இது? நம்ம குமாரா இவன்? என்னடா ஆளே மாறிட்டா? யாரையா உஷார் பண்ணிட்டியாண்ணா? நம்ம மச்சான் நல்லா பெரிய பாட்டியா மாட்டிச்சு போல. எங்க கிட்ட ஓட சொல்லியாடா. சரி சரி கிளம்பு, நம்ம ஸ்பாட்டுக்கு போய் பேசிக்கலாம். எனக்கு பர்சனலா கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். மச்சான் பர்சனல் வேண்டாம். டேய் என்னடா புதுசா இருக்கு, வேற ஏதோ ரூட்ல போற மாதிரி தெரியுது. நமக்குள்ள என்னடா பர்சனல்? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், வழி விடுங்க. டேய் டேய் டேய்டா. டேய் டேய் குமாரே. டேய் 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 உன்னை எனக்கும் பிடிச்சிருக்கு. அடுத்தது என்ன பண்ணலாம்? என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போ. எங்க காட்டுக்கு? திருந்தவே மாட்டியா? எங்கேயாவது சினிமா ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி எங்கேயாவது கூட்டிட்டு போ. சரி ஓகே போலாம். என்ன மன்னிச்சிரு. எதுக்கு? நான் கெடுத்துட்டேன். என்ன பாரு, நான் கெட்டு போயிட்டேனா? பேர் என்ன? குமார். என்ன பாரு குமார், நான் எப்படி இருக்கேன்? இல்ல தப்பா சொல்லிட்டேன்.
நீ தேவதை மாதிரி இருக்க. ஐ லவ் யூ ரஞ்சினி. ஐ லவ் யூ ரஞ்சினி. பழைய லெவலாம் கேன்சல் பண்றேன். நீ நான் உனக்கு இருக்கேன். நான் உன்னை நல்லா வச்சு காப்பாத்துவேன். சரி, என்ன எப்படி உனக்கு பிடிச்சது? எப்படி சொல்றதுன்னு தெரியல. சஸ்பென்ஸாவே இருக்கட்டுமே. இருக்கட்டும், சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். நான் தப்பு பண்ணிட்டேன். நீ உருப்படுவேங்கிறதுக்காகத்தான் நான் உன்னை கட்டிச்சேன், உன் காதலை பிரிச்சேன். அதுக்காக நீ இப்படியெல்லாம் ஆவேன்னு நான் நினைக்கலடா. நான் தப்பு பண்ணிட்டேன். பேச்ச கேட்டிருக்கலாம், எதுவுமே சரியில்லை. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அவா நான் மனுஷனுவா. ஹாய் ரஞ்சினி. என்ன ஒரு மாதிரி இருக்க? நான் சொல்றத கொஞ்சம் அமைதியா கேளு. நீ நானும் சேர்ந்து வாழ முடியாது. என்ன சொல்ற? ஆமா, நீ மட்டுமா என்னோட தப்பா நடந்துக்கிட்ட? நீங்க 4 பேரும் சேர்ந்து தானே தப்பு பண்ணிருக்கீங்க. நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆன அப்புறம் நீ எப்படி அவங்களை ஃபேஸ் பண்ணுவ? இல்ல அவங்க தான் உன்னை எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க? ஏன் மறுபடியும் உன் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட தப்பா நடந்துக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? நான் யோசிச்சு பார்த்துட்டேன், இதெல்லாம் ப்ராக்டிக்கலா செட் ஆகாது. நான் தான் அவசரப்பட்டுட்டேன். எனக்கு ஒரு வாழ்க்கை வேணும்னு மட்டும் நினைச்சனே தவிர அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன்ல நான் வேற எதையும் யோசிக்கல. அது மட்டும் இல்ல, என்னமோ தெரியல, உன்னை எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த பாரு ரஞ்சினி, அது ஒரு பிரச்சனையே இல்ல. அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வழியில வர மாட்டாங்க. எல்லாம் நான் பாத்துக்குவேன். இல்ல குமார், என் நிலைமை உனக்கு புரியாது. ஒரு பொண்ணோட மனசு புரிஞ்சுக்கிற பக்குவம் உனக்கு இல்ல. ஓ, அது பாஸ்கருக்கு தான் இருக்குன்றியா? அவனையே ஞாபகப்படுத்துற. பின்ன என் மனசுல ஆசையை வளர்த்துட்டு இப்படி ஏமாத்துறியா ரஞ்சினி? சாரி குமார், என்னை மன்னிச்சிடு. நீ மட்டுமே என்னோட தப்பா நடந்துக்கிட்ட? நீங்க 4 பேரும் சேர்ந்து தானே தப்பு பண்ணிருக்கீங்க. நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆன அப்புறம் நீ எப்படி அவங்களை ஃபேஸ் பண்ணுவ? இல்ல அவங்க தான் உன்னை எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க? ஏன் மறுபடியும் உன் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட தப்பா நடந்துக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்?
என்னடா தனியா பேச நீங்க கூட்டு வந்துட்ட? டேய் என்னடா கேக்குறேன் போயிட்டே இருக்க. வர வர உன் போக்கே சரியில்லடா. பசங்க சொல்றது கரெக்டா தான் இருக்கு. உனக்கு மோகினி போய் பிடிச்சின்னு சொல்றாங்கடா. டேய் என்கிட்டயே உண்மையை சொல்லி தரடா. ம் நீங்கள் கேட்டப்பெல்லாம் நான் சொல்லல, இப்போ சொல்கிறேன். நான் அந்த காலேஜ் பொண்ணை லவ் பண்ணுறேன். எந்த காலேஜ் பொண்ணுடா? டேய் நம்ம 4 பேரு அந்த காலேஜ் பொண்ணு அந்த பொண்ணா? மச்சான் உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலடா. மச்சான் அதெல்லாம் சரிடா. அவ உன்னை லவ் பண்றாளா? 2 பேரும் லவ் பண்ணுறோம், ஊர் சுற்றுறோம். அவளை தான் கல்யாணமே பண்ணி. மச்சான் நீ காமெடி தானே பண்ற? மச்சான் நீ கல்யாணம் பண்ணிச்சிக்க கண்டிப்பா உன் தலையில கல்ல தூக்கி போட்டுடா. என் லவ்வரை கெடுத்துட்டீங்களேடா. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.